Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தது போல தான் ஒரு சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரா EFX எடிட்டிங் அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் எடிட்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து MP4 எடிட்டிங்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலைட் மோஷன்ல இத வந்து ரீக்ரியேட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து எங்களுக்கு அலைட் மோஷன்ல சொல்லி கொடுங்க அப்படினு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நீங்க சேனலுக்கு புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது நம்ம சேனல் வளர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ गाइस இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 16:9 வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே கொடுத்துட்டேன். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ நான் வந்து சொல்லித்தரக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு நான் வந்து ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா நான் ஒரு டைலாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா பீக்கி பிளைண்டர் டைலாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஷேடோ. இது பார்த்தீங்கன்னா நான் வேறு எங்கேயுமே டவுன்லோட் பண்ணலை. இந்த ஃபாண்ட் வந்து அலைட் மோஷன்லேயே இருக்கும். நான் காட்டிடுறேன் எப்படின்னு. ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபாண்ட்ஸ் கேட்டகரி இருக்கும். அதில் தான் இந்த ஃபாண்ட் இருக்கும். அதில் தான் இந்த ஃபாண்ட்டு வேஸ்ட் ஷேடோ பார்த்துக்கோங்க. நீங்கள் இதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு இதே போல் வந்துட்டு ஒரு லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணேன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அது வந்து உங்களுக்கு வீடியோ எவ்வளோ தூரம் தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு 2 லைனுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுன்ட்டு. நீங்கள் வந்து கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா. நோ ஃபைட்டிங். இதே போல் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லைன் வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்தமாரி டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைன்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதை வச்சு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட் ஸ்பேசிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதே போல் என்ன ஆகும்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை போல் கேப் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 40க்கு வந்து அந்த கேப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கேப் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க. டெக்ஸ்ட் போங்க. அதில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு போனீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஓவர் ரைடு ஃபில் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. அதில் வந்து க்ரீன் இருக்கும். அந்த க்ரீனுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ரேண்டம் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேண்டம் ஆர்டரை கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சீடை ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 24 அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து ஓவர் ரைடு ஃபில் கலர் கொடுத்துருப்போம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்மூத்
ட்ரையாங்கிள் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்மூத்துங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் ஆர்டரில் நான் இப்போ வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணல, அதே போல் நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும், ஒரு ரொம்ப சூப்பரான பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளிங்கான எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு செகண்ட் இதுக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணி. நீங்கள் வந்து அதுக்கும் செட் பண்ணணும், அதுக்கு உட்காந்து தனியாக செட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் கலர் வந்து கொடுக்கணுன்னா வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் லைனுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் இல்லைனா ரெட்டு, உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் தான் ப்ளூ கலர் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணுறதை நம்ம வந்து அப்படியே மேக் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஒரு வேவ் எஃபெக்ட் இருந்தால் வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வேவ் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து ஒரு சூப்பராக ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்கணுன்ட்டு. ஸோ என்ன பண்ணிங்கன்னா, எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, அதில் கலர் அண்ட் லைட்டு போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா ரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேஸ் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாங்க, ரேஸ் ஆப்ஷன் வேல்யூஸ் எல்லாம். ஓகேங்களா? வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரேஸை வந்து காப்பி பண்ணிட்டு உங்களோட மற்ற லிரிக்ஸ்க்கும் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது இப்படி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து லைட்டாக உங்களுக்கு அது வந்து சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இப்போதைக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக வந்து அந்த ஒரு பிளிங்க் எஃபெக்ட்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, அந்த வேவ் எஃபெக்ட் ரெடி பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, மறுபடியும் அதில் வந்து ஆட் எஃபெக்ட் போங்க. அதில் போனீங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா வேவ் வார்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரீசெட் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதாவது வேவ் லெஃப்ட், அதுக்கப்புறம் ஃப்ளாக் வேவ் ரைட், அதுக்கப்புறம் வாட்டர் ரிப்பல், இந்த மாதிரி 3 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் உள்ள ப்ரீசெட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளாக் வேவ் ரைட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துவோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் ப்ளே பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேவ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். சூப்பராக வந்து கிடச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா, அதே வேவ் எஃபெக்ட் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதே போல் நீங்கள் வந்து வேவ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேவ் எஃபெக்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வேறு வேவ் எஃபெக்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டைலாக்ஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இது இந்த மாதிரி எப்படி ப்ரோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது பார்க்குறீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து தூக்கி கொடுக்கும். இது நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பெர்ஃபெக்டாக போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ், அவ்வளோதான். இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா, பாய், see you.